ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து செவ்வாய்க்கிழமை அதுவுமா பௌர்ணமி அப்போ சூரிய கிரகணம் வந்தது. அதை வந்து நேற்று வந்து 3:20க்கு வந்து ஈவினிங் வந்து 6:47க்கு முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து நான் வந்து அந்த எடுத்தேன். நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். டிப்ஸுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவில் வந்து ஒரு என்னென்னமோ பேசிட்டேன் போல இருக்குது. அது என்ன பேசுனேன்னு வந்து நான் இன்னொரு வாட்டி அந்த வீடியோவை பார்த்தேன். சரி, பார்த்தோன்னே அந்த வீடியோவில் வந்து நான் வேறு யாரையோ என்னமோ குழந்தைங்கள பற்றி ஏதோ சொல்லியிருக்கேன், தப்பான இது சொல்லியிருக்கேன் அப்படின்னா வந்து ரொம்ப பேர் வந்து எனக்கு வந்து என்கிட்ட பேசினாங்க. நீ வந்து இதெல்லாம் உனக்கு தான் பிரச்சனை வரும். எங்கள் ரிலேஷன்ஸ் சொன்னாங்க, அமுதா இது வந்து உனக்கு பிரச்சனை வரும், உனக்கு பிரச்சனையை வந்து சால்வ் ஆக்க உனக்கு தெரியாது, இதெல்லாம் வந்து நீ ஒருத்தரை தான் சொல்லியிருப்ப, ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கதை மூட்டி உன்னை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், இங்கே போவோம், உன் குழந்தைய தான் சொன்னாங்க, அவங்களே தான் சொன்னாங்க, நீ தான் சாப்பிடுனாங்க, அவங்க தான் சாப்பிடுனாங்கன்னு அவங்க வந்து அப்படியே கதை கட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். என்னென்னா எனக்கு கெட்ட பேர் வந்துகிட்டே இருக்கும். உங்களை தான் சொல்லியிருக்கா அப்படியே அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து என்ன நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் ஒன்றும் சொல்லாத. இவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க சாப்பிட்டேன் எனக்கு வரவங்கள சாப்பிட்றீங்களா அப்படின்னா சரிங்க பரவாயில்லைங்க சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்புறம் வந்து யாராச்சும் வந்து உன்னை வந்து யாராவது பாவம் பண்ணாங்கன்னா, உன்னை வம்பெடுத்தாங்கன்னா ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படி மட்டும் சொல்லு. அவங்க குழந்தைய தான் பாதிக்கும், இந்த குழந்தைய தான் பாதிக்கும், இதெல்லாம் வந்து ஒன்றும் சொல்லாத. ஏன்னா அதுக்கு வந்து கடவுள் வந்து தலையெடுத்து என்னவோ அதைப்படி தான் நடக்கும் அப்படி எனக்கு இன்ஸ்டாகிராமே சொன்னாங்க, எனக்கு ரிலேஷன்ஸும் சொன்னாங்க. அதனால் நீ வந்து நல்லா சொல்கிற, நீ யூடியூப் வந்து நல்லா சொல்கிற, ஹெல்த்து டிப்ஸ் சொல்கிறேன், பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா டான்ஸ் ஆடுறேன், ஒரு பாட்டு கூட கேட்டேன், ராமராஜன் கௌதமி ஒரு பாட்டு கேட்டேன்னா நல்லா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிலேஷன்ஸ் என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதாவது பாராட்டுறவங்க வந்து ஒருத்தர் இருந்தாலும் கெட்ட பேர் வாங்கிறதுக்கு 100 பேர் இருப்பாங்களாம், ஹண்ட்ரட்ஸ் பேர் இருப்பாங்களாம். அதெல்லாம் நீ பார்த்து பேசு, யூடியூப்பில் பார்த்து பேசு, இல்லாட்டி எல்லாத்துக்கும் கெட்ட பேர் வந்துடும், உன்னை பார்த்து எல்லாம் கெட்ட பேர் வந்துடும். அதனால் நீ யூடியூப்பில் நீ பார்த்து பேசு. நீ என்ன ஹெல்த்து டிப்ஸ் சொல்கிறியா, அழகு குறிப்பு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. நானும் சேர்ந்து ஒத்துக்கிட்டேன். நான் அப்புறம் தான் தெரியுது, என்ன நான் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன்னு. என் வேலை வந்து என்ன வேலை, ஹெல்த் டிப்ஸ் சொல்லிட்டு பியூட்டி டிப்ஸ் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஸ்டைல் அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் இன்னொரு யூடியூப் இருக்கேன், எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா வாழ்க்கை மாதிரியே இருக்காது. யாருக்கு பிடிக்காமல் போயிடும், யாருக்கு வந்து பேசணும்னு தோணாது. வந்து இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. சரி, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். மதிக்கிறவங்க மதிக்கட்டும், மதிக்காதவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க ஐ டோன்ட் கேர் அப்படிம்பாங்க. எதுவுமே டோன்ட் கேர், எதுவுமே இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுரு, அவ்வளோதான். நீ டிப்ஸு மட்டும் சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நடக்கிறதா நடக்கும். நம்ம சாமி கும்பிட்றோம். இப்போ தான் நான் சாமியெல்லாம் கூப்பிட்டேன். நேற்று வந்து சந்திர கிரகணம் வந்தது. நான் அது உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த வீடியோ வந்து நான் அந்த வீடியோ காட்டுறேன். சந்திர கிரகணம் காமிச்சிட்டு நான் வந்து சாமிலாம் நல்லா வீடெல்லாம் தொடச்சி, நல்லா சாமி ரூம்லாம் தொடச்சி நல்லா அழகாக விளக்கெல்லாம் வச்சுருக்கேன். அதே எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லணும், ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்குறாங்களே, சில காலேஜ் பிள்ளைங்க, சின்ன குழந்தைங்களாம் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்லீவ்லெஸ் போடாமல் சில குழந்தைங்களுக்குலாம் இந்த கை வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சொரன்னு இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதெல்லாம் போக்குறதுக்கு ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கு, இந்த பாடி வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து ஃபேஸ்லலாம் போடாதீங்க, ஃபேஸ்லேயும் போடலாம். ஆனால் அந்த சின்னதாக போடுவாங்க, அந்த இது வரைக்கும் போடுவாங்க, அதான் ஸ்லீவ்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பனியன் மாதிரி போடுவாங்க. அது வந்து ரொம்ப பேர் போடுறாங்க, நானும் பார்த்துட்டேன்.
முக்கால்வாசி பேர் அந்த ட்ரெஸ் தான் போடுறாங்க. அது போட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் அவ்வளோ ஸ்டைலாக இருக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கும் அந்த மாதிரி போகணும் ஆசை. வெளியிலலாம் விட மாட்டேங்கிறாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் போகணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகணும் ஆசை. எனக்கு அதுதான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு தடவை போட்டு காமிச்சேன் எங்கள் ரிலேஷன்ஸுக்கு. ஐயோ இது உனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஹைட்டாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னாங்க. சரி நம்மளுக்கெல்லாம் வயசாச்சு, குழந்தைங்கள போட்டுக்கிட்டோம். அவங்க வந்து என்னென்னா கடலை மாவும் ஆவாரம் பூ அப்படின்னு ஒன்று விற்கும். நீங்கள் ஆயுர்வேதிக் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆவாரம் பூ பொடி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஆவாரம் பூ வந்து நேச்சுரலாகவே அந்த பூ இருக்கும். அதை வந்து நல்லா வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து பன்னீர் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தேன் போட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆவாரம் பூ தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவாரம் பூ, கடலை மாவு, பன்னீர், தேன், ஹனி இது 4 போட்டு இந்த ஸ்லீவ்லெஸ் போகிறவங்க கையில் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இது வரைக்கும் நல்லா தேய்ச்சி விட்டு இங்கேயும் இப்படி நல்லா ஃபுல்லாக இருக்கணும். அந்த கடலை மாவு ஆவாரம் பூவும் ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக அப்படியே அப்படியே வறண்டு காஞ்சி போகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் கழித்து அதை வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணவொடனே சோப் போடாதீங்க. அப்போ நீங்கள் இதை வந்து அடிக்கடி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கையே வந்து வலிக்கிட்டு போகும். அவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. என்ன டிப்ஸ்ன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.